வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்ய போகிறோம். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக சிக்கனோட பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கோம். இது வந்து போன்லெஸ் தேவை, அதனால் இந்த பீஸ் எடுத்திருக்கோம். இது சுத்தமாக வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணிக்கலாங்க. இந்த சிக்கனோட பீசஸ் வந்து ஒரு ஃபிங்கர் சைஸில் இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கட் பண்ண முடியலன்னா கடையில் சொல்லுங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்ட்டு உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுவும் பிரஸ்ட் பீஸை கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி 50 பீஸை வச்சு இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணோம். அதுக்கு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். இது கூடவே சால்ட் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அடுத்தது பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். ஒரிகானோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது முட்டை. ஒரு முட்டை போட்டாவே போதும், இது கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே பெரி பெரி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெரி பெரி பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் மேரினேஷன் முடிச்சிட்டோம். இது இப்படியே ஒரு மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ மைதா எடுத்திருக்கோம். இப்போ அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து க்ரம்மிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இப்போ ஒரு பீஸ் எடுத்து இந்த மைதாவில் போட்டுக்கிட்டோம். இதில் நம்ம உப்பு எதுவுமே போடல, ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு மேரினேஷனில் போட்டிருக்கோம்ல, அதுவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி மைதாவில் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் இதை டிப் பண்ணுறோம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து திரும்ப அதே மைதாவில் போட்டுட்டு நம்ம எப்படி க்ரம் பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணோம். எப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேக்கினஸ் வரும். நம்ம அந்த சிக்கனை பிடிச்சி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த கிறிஸ்பியான ஒரு ஸ்ட்ரிப்ஸ் ரெடி ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ளேக்கினஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப சும்மா கிறிஸ்பியாக இருக்குங்க அப்படியே. இப்போ ஒரு பீஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 50 பீஸும் ஃபாஸ்ட்டாக செய்யணும். அது எப்படி செய்ய போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு 10 பீஸாக போட்டுட்டு இந்த மாதிரி மைதாவில் ஒரு டைம் கோட்டிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி டபுள் டஸ்டிங் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு, அதாவது க்ரம்மிங் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வாட்டரில் டிப் பண்ணுறோம். அதாவது நார்மல் வாட்டர் தாங்க. இதில் டிப் பண்ணிவிட்டு சேம் அதே மைதாவில் போட்டு க்ரம்மிங் பண்ண போகிறோம். அதாவது வந்து நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேக்கினஸ் வந்து அந்த கிறிஸ்பியான ஒரு சிக்கன் ரெடி ஆகுங்க. பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 18 முறை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும். இந்த சீக்ரெட்டில் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தாவே தெரியும். நம்ம சிங்கிள் பீஸ் ப்ரெஸ் பண்ணப்போ காமிச்சிருக்கேன், இப்பயும் காமிச்சிருக்கேன். பாருங்கள் எந்த மாதிரி அந்த ஃப்ளேக்கினஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி க்ரம்மிங் ஆகினா மட்டும்தாங்க அந்த சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் எந்த மாதிரி வந்திருக்குன்னுட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யணுன்னா நம்ம சொன்ன மாதிரியே செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி மீதி இதெல்லாம் செஞ்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஆயில் மிதமான சூடேறி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது க்ரம்மிங் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆயில் கம்மியாக சூடு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்ம க்ரம்மிங் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிதமான சூடு இருக்கணுங்க. அது பாருங்கள், நம்ம ஆயிலில் போட்டோன்னே எந்த அளவுக்கு கொதி வருதுன்னு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வருங்க. ஆயில் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிங்களானாவும் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து உடஞ்சி போயிடும். அதனால தான் ஆயில் அதிகமாக வைங்கன்னு சொல்கிறேன். நம்ம வந்து இதை ஒரு 3 பேட்சிலேருந்து 4 பேட்ச் வரைக்கும் போட்டு எடுக்குவோம். ஒரே முறை போட்டாலே உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகிடும், அதாவது கிறிஸ்பி இல்லாமல் போயிடும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். அது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. அந்த ஃப்ளேக்கினஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வருங்க. நம்ம போட்டுக்கிறது எல்லாமே பிரஸ்ட் பீஸ்ன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடுங்க. நம்ம வந்து முதல்ல ஆஃப் டன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பஃபேக்கு போயிட்டுருக்குறோம். அந்த பஃபேல போய்ட்டு ஃபுல் டன் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஆஃப் டன் பண்ணி எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், திரும்பவும் எடுத்து காமிக்கிறேன். அந்த கிறிஸ்பினஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த 18 முறை ப்ரெஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி சீக்ரெட் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இப்போ ஆஃப் டன் ஆகிடுச்சுங்க. ஆயிலேருந்து எடுத்துடலாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம பஃபேல வந்துட்டு செகண்ட் டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்காக எலக்ட்ரிக் ஃப்ரையர் எடுத்து வந்துருக்குறோம். இப்போ இதில் ஒரு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாகவும் அப்படியே சாப்பிட்லாம். இது கூட பெரி பெரி பவுடர் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி பெரி பெரி பவுடர் போட்டு கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். அது வரைக்கும் ஆயிலே வச்சிடலாங்க. திருப்பி ஒரு 30 செகண்ட் கழித்து எடுத்து பார்க்குறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் வந்தாவே போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேஷனில் போட்டுட்டு, அதாவது ஸ்டீல் பேஷனில் போட்டுட்டு இதில் பெரி பெரி பவுடர் தூவுறோம். அது எப்படி தூவுறன்றதை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யார் வேணால் செய்யலாங்க இந்த மாதிரி ரெசிபி. அப்படியே இந்த பெரி பெரி பவுடர் போடுறப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணுறோம்னா அந்த பவுடர் மேலேருந்து போட்டால் எல்லா சிக்கன் மேலேயும் விழுந்துடும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.